வணக்கம், எனக்கு பிஸ்மிலா காசு பேசுறேன். பிஸ்மிலா காசு காலில இருந்து வந்துனே இருக்காங்க ஆளுங்க. இது 8வது வண்டி கொடுக்குறாங்க. 7 வண்டி கரெக்டா 1 2 கரெக்டா குத்துனே வரேன். 8வது வண்டி ஷாப் வீடியோ போட்டு ஜென் எக்ஸ்ல போட்டாங்கல்ல, சிங்கிள் ஓனர் வண்டி கொடுத்துட்டேன். திருவாரூர்ல இருந்து என் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காரு சாரு. திருவாரூர்ல இருந்து அவர் பொண்ணு வீட்டுக்கு சென்னைக்கு போய் சென்னையில இருந்து இப்ப வந்திருக்காரு. இப்ப திருவாரூர் எடுத்துன்னு போறாரு. அவர் பேர பசங்க தான், என் பசங்க மாரி தான் இருக்காங்க. இவங்களும் பேர பசங்களும் கூட்டின்னு வந்து வண்டி எடுக்கிறாரு. ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியாது. டக்குன்னு நான் புக்கு குத்துறேன், அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. கண்டிப்பா எல்லாருமே பிஸ்மில்லா குவாலிட்டி காருக்கு வந்து வாங்கினீங்கன்னா நம்பிக்கையா வரலாம். 100%. நானும் நம்பிக்கையா வந்தேன். இதெல்லாம் 2 வாட்டி வந்து வாங்க முடியாம போன 2 வாட்டி வாங்கியே தந்து அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட கமிஷன் வாங்கல என்கிட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த விலையை குறைக்கிறதுனால பேசுறதுல கொஞ்சம் பேசி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு கமிஷன் நீங்க வேண்டாம், பிள்ளைங்களாம் வச்சுட்டு வந்துட்டீங்க, அதனால வேண்டாம்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்கள்ட்ட வந்து வாங்கணும்னு வேற என்னோட இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நம்பிக்கையா 100% வாங்கலாம். கண்டிப்பா வரலாம் எல்லாரும். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டி நல்லபடியா பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மைக் எடுத்துக்கிட்டா கொடுக்கிற பொருளை சுத்தமா கொடுங்க. நாங்க எப்பவுமே தெளிவா கொடுப்போம். வண்டி வேற வேற மாதிரி கொடுப்போம். என்ன நம்பி வந்தா வந்துருவோம். கண்டிப்பா சார். சார் வந்தாரு, இன்னொரு வண்டிக்கு வந்தாரு. அந்த வண்டி வித்துட்டேன், இந்த வண்டி அவருக்கு குத்துட்டேன், முடிச்சு குத்துட்டேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. வண்டி எல்லாமே செக் பண்ணி குத்துருவோங்க. தெளிவான வண்டி நாங்க தரத்து ஒரு பொருளும் சுத்தமா கொடுப்போம். சிங்கிள் ஓனருங்க, என்னால முடிஞ்சிருக்கும் பேசி வாங்கி கொடுத்தேன். வண்டி தெளிவா இருந்துச்சு. 30 இருக்கு, எஃப்சியும் இருக்கு. வண்டி எடுத்துட்டாங்க. சிங்கிள் ஓனர் மாறுதி ஜென் எக்ஸிலோ கிளம்போது. இந்த லைனே காலி ஆயிடுச்சுங்க. இங்க நின்ன வண்டிங்கெல்லாம் இப்ப ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல. இந்த லைனே மொத்தமா குத்துட்டேன். ஒரு லைன் ஃபுல்லா காலி. மொத்தம் 8 வண்டி வியாபாரங்க. சனிக்கிழமை வீடியோ, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் முடியுது. 8 வண்டி இந்த லைனே காலி பாருங்க. இப்ப ஷிஃப்ட் டிசைர் பாருங்க. என் மனசுக்கு அந்த சீட்டு பிடிக்கல, சீட்டை தூக்கி போட்டு வேற மாத்திட்டேன். சீட் கவர் வேற போட்டோங்க. எனக்கு பிடிக்கல கேட்க மாட்டேங்க, வேற வேற மாதிரி தான் கொடுப்போம். கொடுக்குற போறத நல்லா குத்துனாங்க. இதை பாருங்க, சீட் கவர் எனக்கு ஆசை இருக்க மாதிரி போடுவேன். நான் ஓனிஸ் கோட்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கவரை போட்டிருக்க பாருங்க. பக்காவா இருக்க வண்டி. சீட் கவரும் புதுசு போட்டாச்சு, ஃபிட்டிங் பண்ணி இப்பதான் நிக்குதே வண்டி. வண்டி தெளிவா இருந்துச்சு. நான் பார்த்தேன், இந்த டிசைனர் சீட் கவர் சூப்பரா இருந்துச்சு. இதுல மட்டும் ஏன் குறையா இருக்கணும்? இதையும் என் மக்களுக்கு மாத்தி கொடுத்துடலாம். மாத்திட்டேங்க. என்ன நம்பி வாங்க, நல்ல பொருள் எடுத்துவாங்க. அதை விடாங்க. மாத்தின டூல கூட ஒன்னும் எடுக்கலாம், அப்படியேதான் நிக்குது வண்டி. சீட் கவர் போட்டாச்சு. கொடுக்குற பொருளை வேற வேற மாதிரி கொடுப்பேன். வாங்க, நேரில் வாங்க. வேற மாதிரி வண்டிங்க, வேற மாதிரி வியாபாரம். நம்ம வியாபாரம். இந்த 8 வண்டி வித்துட்டேன். திருவாரூர்ல இருந்து வந்து எடுக்கிறாரு, 300 கிலோமீட்டர்ல வந்து எடுக்கிறாரு. வந்தா நல்ல பொருள் பார்த்து எடுத்துன்னு போயினே இருக்கலான்ட்டு என்கிட்ட நிக்காதுங்க. வீடியோ போட்டு நான் சொன்னது 5 6 வண்டி தான் கொடுப்பேன்னு நான் நினைச்சு பார்க்காம 8 வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறத என் மக்கள் என்ன ரொம்ப நினைக்கிறாங்க. என் மக்கள் ரொம்ப நினைக்கிறதுனால என் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸ்விஃப்ட் டிசைர் 2 வண்டி இருக்கு. இப்போ ஜென் ரிக்ஸ் இருக்கு, மாருதி ரிக்ஸ் இருக்கு. கொடுக்கிற பொருள் எப்படி கொடுக்கணும்? வேற வேற மாதிரி கொடுக்கணுங்க. என்ஜாய் இருக்கு, பெரிய வண்டிகள் இருக்குங்க. என்ஜாய் இருக்கு, ஜெயிலோ இருக்கு, பொலியரோ இருக்கு, எட்டிகா இருக்கு. எட்டிகா வேற லெவலுங்க. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு செம்ம லக்கு சொல்லிடுறேன் நானே. இந்த வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கு. வாங்க, வேற வேற மாதிரி எதுவும் போலாம். பக்கா கண்டிஷன்ல தான் தருவோம், எல்லாம் தரமாட்டேங்க. நேரில் வந்து பாருங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. சரி, நம்ம கரெக்டா இருக்குங்களா சார்? கரெக்டா இருக்குங்களா? சரி சார், தேங்க்யூ. 7 வண்டி கொடுத்துருந்தேங்க. சாப்பாட்டுக்கு போலான்னு 3:30 மணிக்கு தாங்க. நானே காலையில இருந்து டிஃபன் கூட பண்ணல. 8 மணிக்கு நான் வந்ததுங்க ஆபீஸ் வந்து. காலையில இருந்து சுத்தி நின்னேன். சுத்திட்டு ஒரு 3:30 மணி தான் நான் மதியம் சாப்பாடு போலாம்னா அதுக்குள்ள ஐயா வந்துட்டாரு. போன் வந்துச்சு பாதி வேலையில. அப்படியே திரும்பி வாங்க, சாப்பிட்டுலாமா. என் மக்கள் என்ன தேடி வந்திருக்காங்க திருவாரூர்ல இருந்து. மதியம் சாப்பாடு கூட சாப்பிட திரும்பி வந்து அவர் டெலிவரி கொடுக்குறேன். இதை குத்துதான் போய் சாப்பிட போறோம். இந்த 4 மணி ஆயிடுச்சு, 4:20 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு உள்ள இருக்கணும். ஏன்னா நல்ல நேரம் முடியுது. எல்லாம் எடுத்துருவாங்க. 8வது வண்டிங்க வேற வேற மாதிரி கொடுக்குறோம். கொடுக்குற வண்டி கொடுக்குறோம், வேற வேற மாதிரி கொடுக்குறோம். 8வது வண்டி
ஒரு மொத்தம் நேத்து போட்டு இன்னைக்கு இருக்கும், ஒரு நாளைக்குள்ள முடிவு இருக்கும். 8 வண்டி வியாபாரங்க. என்ன நம்பி வரவங்க எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. தரமா கொடுப்போம், பேசி வாங்கி கொடுத்தேன். இதை பாருங்க, இப்ப இருக்கிறது பாருங்க, பொலேரோ, ஜைலோ, என்ஜாய், எட்டிகா, 2 டிசர் இருக்கு, 2 டிசர் வந்திருக்கு, ரிக்ஸ் இருக்கு. இதுதான் இருக்கு. சின்ன வண்டி எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. இல்லங்க, கொடுத்துட்டேங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம், வேற வேற மாதிரி கொடுப்போம். அது அட்ரஸ் கேட்டுக்காரு எப்படி போனோன்னு நம்ம என்ன மதிச்சு வரவங்களுக்கு மரியாதை குத்து வர வச்சு நம்ம கொடுத்தாதாங்க நம்ம வாய்க்கால் நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு கெடுதல் நினைச்சுன்னா நான் நல்லா இருக்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு நல்ல பொருளே கொடுப்பேன், நம்பி எடுத்துன்னு போங்க. சரிங்க சார், நல்லபடியா பாய். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. போயிட்டாங்க நல்லபடியா, பாய். என் பசங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. அவனுங்களும் வாழ்தான், இவனுங்களும் வாழ்தான். நிக்க மாட்டேங்கானுங்க, கடைப்புள்ள ஓடுன்னு ஓடுறானுங்க. எப்படியும் அவனுங்களை உட்கார வச்சு இந்த வண்டி கொடுக்கறதுக்கு பெரிய ஆயிடுச்சு. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். இந்த போது எதாவது போக கேட்க எது மாதிரி தள்ளா பாருங்க. திருவாரூர்ல இருந்து வந்தாங்க, சென்னையில அவங்க பொண்ணு இருக்காங்க, சென்னையில இருந்து வந்தாங்க. இப்போ திருப்பணம் சென்னைக்கு போயிட்டு நைட்டு திருவாரூர் கிளம்பிடுவாங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். வாங்க, வந்துனே இருங்க, எத்தனை போயினே இருங்க. நன்றிங்க.